இன்னைக்கு சுவாமி வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பங்குனி உத்திரம், முருகனுக்கு விசேஷம். ஆனா நம்ம பாபா கோயில தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். பாபா கோயிலும் அம்மன் கோயிலும் இந்த ஊரை பொறுத்தவரையும் ஒண்ணுதான், ஏத்தமா இருக்குது. ஒரே நிர்வாகம் தான். பக்த கோடிகள் எல்லாம் ஒன்னாதான் இருக்கிறாங்க. பாபா பக்தர்கள் அம்மன் பக்தர்கள் வேற்றுமை கிடையாது. நிர்வாகமும் ஒரே நிர்வாகம் தான். அதனால ரெண்டும் ஒரே கோயில். 50 ஆண்டு காலமா இந்த தேவி கருமாரியம்மன் முகப்பேர் கிழக்கு 2வது பிளாக்ல ஜே நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி 50 ஆண்டு காலமாக எல்லா பண்டிகைகளும் மிக சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் எந்த விதமான தைப்பூசத்துலேருந்து பூரத்துலேருந்து ஐயப்ப சாமி பக்தர்களுடைய இருமுடிக்கட்டுலேருந்து விநாயகர் சதுர்த்தியிலேருந்து ஐயப்பா பூஜையிலேருந்து பாபா பூஜையிலேருந்து கருமாரியம்மனுக்கு நவராத்திரி பண்ணுறதுலேருந்து எல்லாமே ரொம்ப சீரம் சிறப்புமாக அந்த நிர்வாகம் பண்ணி கொண்டிருக்கிறது. அதுக்கு பக்த கோடிகளும் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்காங்க. முதல்ல அவங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சூசா பக்தி உலகம் இப்போ ஆரம்பித்தா நிறையா பேர் அதுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. மீண்டும் நிறையா பேர் அதை ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லா சுவாமிகளுக்கும் ஒரு விசேஷம் உண்டு. அதில் முருகருக்கு பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு கார்த்திகை தீபம், அதுக்கு அடுத்தது சஷ்டியை பற்றி தான் லாஸ்ட்டுமே சொல்லிட்டு போனோம். அடுத்தது பங்குனி உத்திரம். பங்குனி மாதம் வர உத்திர நட்சத்திரத்தில் ஐயப்பனுக்கும் முருகருக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான நாள். இந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு நம்ம விரதம் இருந்து முருக கடவுளை கும்பிட்டோம்னா ஒரு பழமை சொல்லுவாங்க, சுக்குக்கு மிந்தின வைத்தியம் கிடையாது, முருகனுக்கு மிஞ்சிய கடவுள் கிடையாதும்பாங்க. யாராக இருந்தாலும் முருகர்கிட்ட நம்ம சரண்டர் ஆகிட்டோம்னா எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர் சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருவார். அதில் ஒன்றுமே சந்தேகமே கிடையாது. இப்போ திருச்செந்தூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் நிறையா ட்ரிப் சொல்லியிருக்கேன். இது தெரியாதவங்க குலதெய்வம் தெய்வாதவங்களாம் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்கன்னா அதுவே குலதெய்வம் ஆகிடும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டாவது, திருச்செந்தூர் நவகிரகங்கள் கிடையாது. அதனால நவகிரகங்களை எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த திருச்செந்தூர் போகலாம். அதே போல் முருகருக்கு நீங்கள் எந்த ஊர் போனாலும் நீங்கள் முருகரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான வயிறு, உடல்நிலை பாதிப்பு, தொழில் பாதிப்பு, குழந்தைகளுடைய படிப்பு, கணவன் மனைவி உறவு எல்லாமே முருகர்கிட்ட வந்தீங்கன்னா சரியாயிடும். முருகர்கிட்ட சரியாகாது எதுவுமே தெரியாது. முதற் தமிழ் கடவுள் கிருபானந்த வாரியார்லேருந்து அருணகிரிநாதர்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா முருகரை பற்றி பாடாதவங்க யாருமே கிடையாது. ரீசெண்டாக நம்ம கிருபானந்த வாரியார் கூட எல்லாருக்குமே தெரியும், அவர் பயங்கர ஒரு முருக பக்தர். அதே போல் இங்கே போனீங்கன்னாக்கா பாம்பன் சுவாமிகள், அதெல்லாம் முருகர் அவ்வளோ விசேஷமான கடவுள். முருகரை என்றைக்குமே விடாதீங்க. முருகருக்கு எல்லாமே பிடிக்கும். பஞ்சாமிர்த வருஷம் பால் இதெல்லாம் முருகருக்கு பண்ணணும். விபூதி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். விபூதியை நீங்கள் முருகருக்கு அபிஷேகம் பண்ணி அந்த விபூதியை உடலில் உங்களுக்கு எங்கேயாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த இடத்துல தேய்ச்சிட்டேன்னாக்க ஸ்கின் ப்ராப்ளம் போயிடும். அதே போல் வயிற்றில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த விபூதியை கொஞ்சம் வாயில் போட்டுட்டு தொப்புளில் சுற்றி தருவின்றெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் போயிடும். அதனால தான் இங்கே வைத்தீஸ்வரன் கோயிலில் வைத்தியநாத சுவாமினே பேர். கேரளத்தில் வைக்கத்தப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் இருந்தானாக்கா வைத்தீஸ்வரன் கோவில், வலங்கமான், வைக்கம் இதே போல் இடத்துக்கு போனேன்னாக்கா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட வியாதிகள் எல்லாமே போயிடும். இது எல்லாமே முருகருடைய கோவில் தான் அது. அதனால் அந்த முருகர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க, சகல சௌபாக்கியங்களையும் கிடைக்கும். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நீங்கள் முருகர்கிட்ட வாங்க. முருகர் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள். அவர் மலையிலே இருக்கார், மடுவிலே இருக்கார். பார்த்துக்கலாம். 6 மலையில் எல்லாமே ஆறுபடை வீடுங்கிறோம். ஆறுபடை வீடில் நம்ம குன்றின் மேல் இருப்பார் அனைவரும் குமரனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாதி கோயில் தரையில் இருக்கும், பாதி கோயில் மேலே இருக்கும். அதனால் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். அவர் எங்கே இருந்தாலும் நீங்கள் முருகான்னு கூப்பிட்டீங்கன்னா உடனே மயில் மேலே ஓடி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சால்வ் பண்ணி வைப்பார். எல்லாரும் முருகனை வழிபடுங்கோ. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுக்கு விரதம் இருந்து எண்ணி சாப்பிடாம, வெங்காயம் பூண்டு முள்ளங்கி சாப்பிடாம விரதம் இருந்து எல்லாம் பட்னி கிடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. காத்தால சாணத்தை பண்ணிவிட்டு ஏதோ ஒரு பழத்தை சாப்பிட்டுட்டு பாலை சாப்பிட்டுட்டு நிறையா டைம் சொல்லியிருக்கேன். பட்னி கிடக்க சொல்லி எந்த கடவுளுமே சொல்லலை, நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது தான் பட்னி கிடக்கிறது. அதெல்லாம் மத்தியானம் அதே போல் கொஞ்சம் உப்பு இல்லாமல் ஏதாவது ஒரு சப்பாத்தி இல்லாட்டாக்கா ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நைட்டில் அழகாக ஒரு பால் பழம் முடிச்சுன்னு சாப்பிட்டு எல்லாம் போகிறோம். பட்னியே கிடக்க வேண்டாம். பட்னி கிடந்தாலே அதுவே கடவுளுக்கு. பழித்தலும் நீட்டலும் வேண்டா வியன் உலகம் ஒழித்து விடுன்னு வள்ளுவர் திருப்பெருமான் சொல்லியிருக்காரு. அதனால் யாருமே நீங்கள் பட்னி கிடந்து, எஸ்பெஷலி சுமங்கலிகள் பட்னியே இருக்கக்கூடாது. நிறையா ட்ரிப்பு சொல்லியிருக்கேன். நான் சொல்லலை, காஞ்சி மகா பெரியவார் சந்திரசேகர சுவாமிகளே சொல்லியிருக்கார். அதனால் சுமங்கலிகள் விரதம் இருக்கிறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணுவோம். அது பண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்கேன். மாங்கல்யம் இருக்குது, வயிற்றில் கர்ப்பப்பை இருக்குது, எல்லா மகாலட்சுமிகளும் உங்கள்கிட்டே தான் இருக்கா.
அப்புறம் நீங்கள் ஏன் பட்டினி கடந்து விரதம் இருக்கணும்? அதெல்லாம் வேண்டாம். எல்லாம் முருகர் பெருமானை வேண்டிங்கோ. இந்த ஆலயத்துக்கு வாங்கோ. இந்த ஆலயத்துக்கு வந்தால் சர்வலோக தன்வந்திரி இவர். இந்த கோவிலில் எல்லா சுவாமிகளும் இருக்குது. எல்லா சுவாமிகளும் நிவாரணமும் இருக்குது. எந்த பிரச்சனை பாபா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். கருமாரி அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கருமாரி. வினை தீர்த்த விநாயகர். எந்த வினை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்தால் வினையெல்லாம் தீர்ந்துடும். எல்லாரும் இந்த கோயிலுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது பாருங்க. காத்தால 5:30 மணிக்கு கோவில் திறந்துருவா. 10 மணி வரையும் திறந்துருக்கும். சாயரட்ச திருப்பி 5 மணிக்கு திறப்பா. நைட்டு 8 மணி இருக்கும். பாபாவுக்கு 4 காலமும் ஆர்த்தி நடக்குது. வியாழக்கிழமை தோறும் பாபா ஊர்வலம் வருவார். ரொம்ப விசேஷமாக இருக்கும். எல்லாரும் முருகரை பார்த்துட்டு பாபாவையும் பார்த்துட்டு பாபாவுடைய முருகனுடைய அருளை பெறுங்கோ. எல்லாம் சுபிஷமாக இருக்கும். இதை பார்த்துட்டு உடனே விடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் உங்களுக்கு அடுத்த வாழ்கிட்ட போய் சேரும்போது அடுத்த வருஷம் தெரியாத ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லுவா. முன்னாடியே சொல்லியிருக்கேன். முருகருக்கு 6 படை வீடு கிடையாது, 10 படை வீடு சொல்லியிருக்கேன். 6 படை வீடு எல்லாருக்குமே தெரியும். 10 படை வீடு சொன்னால் ஒன்று திருக்கடையூருக்கும் பக்கத்தில் உள்ள திருவிடை கழி, இன்னொன்று திருப்போரூர் தாம்பரத்துக்கும் பக்கத்தில், இன்னொன்று சீர்காழிக்கும் பக்கத்தில் வைத்தீஸ்வரன் கோவில், இன்னொன்று சென்னையில் இருக்கிற சிறுவாபுரி. மொத்தம் முருகருக்கு 10 வீடு. இதில் எந்த முருகருக்கு வேண்டின்னு எந்த கோவிலுக்கு வேணாலும் போகலாம். நான் திருத்தணிக்கு தான் வேண்டிட்டு இருக்கேன், திருத்தணி தான் போகணும் அவசியம் கிடையாது. இங்கே திருச்செந்தூர் தான் போகணும் அவசியம் கிடையாது. இங்கே உள்ள திருப்பரூருக்கோ சிறுவாபுரி கோவிலுக்கோ உள்ளே போயிட்டு வரலாம். அவள் உடல்நிலையை பொறுத்து பணங்காசை பொறுத்து இருக்குது. இந்த 10 படை வீட்டில் ஒரு படை வீட்டுக்கு போனால் 10 படை வீட்டுக்கும் போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால சரியாயிடும். அதான் பங்குனி உத்திரம் சொன்னேன். பங்குனி மாதம் வர உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப விசேஷம். அதே போல் சஷ்டி தீபாவளியை ஒட்டி வரும். கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதம் வரும். இதுதான் முருகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை. உத்திர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் என்ன வேண்டின்னு பகவான்கிட்ட போய் ஆத்மாத்மா நிற்கிறீங்களோ கட்டாயமாக அது வெற்றி அடையுங்கிறதுல கொஞ்சம் கூட அச்சமோ தயக்கமோ வேண்டாம். முருகரை நம்புங்கோ. கட்டாயமாக உங்களுக்கு சகல சௌபாக்கியங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வைரவேல் முருகனுக்கு அரோகரா.